நீ என்ன பொண்டாட்டியா? இவ்வளவு அக்கறையா இருக்க? அக்கறையா இருக்கிறதுக்கு பொண்டாட்டியா தான் இருக்கணும் இல்ல, அத்தை பையனாவும் இருக்கலாம். நீ இப்பெல்லாம் எப்பவுமே வாய் பேசலையா என்ன? எது பேசினாலும் எது பேச்சு கரெக்டா உன் வாயில இருந்து வந்துரு. இங்க பாரு, அத்தை பையன் அப்படி இப்படி ஏதாவது உரிமை கொண்டாடுங்க. நாங்க எப்பவுமே உன்னை என் மாமா பொண்ணா ஏத்துக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏத்துக்கிட்டா உறவு இல்லைன்னு ஆயிருமா? நாங்க ஏத்துக்கிட்டாதான் உறவு. நீங்களா சொல்லிட்டு தெரியக்கூடாது. இதே நாங்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தா எங்க மாமா பையன் சொல்லுவியா என்ன? நான் சொல்லுவேன். நீ குடிசையில பிறந்திருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லிருப்பேன். பெருசா அரவணையில பிறந்துட்டானு. ஒரே இதெல்லாம் பேசாத. நீ இப்படி பேச பேசுறது எனக்கு அப்படியே கொள்ளைடு போல வருது. பப்பத்துல பிரெட் பாக்கெட்டா இருக்கு, மூஞ்சிலே எரிஞ்சிருவேன். அது எரிஞ்சிட்டா நீ பட்டினியா கிடந்தா சாகணும். ஓ, இங்க பாரு, எங்க வீட்டுல என் தம்பி கூட என்ன மரியாதை தான் பேசுவான். நீ இத்தனோடு சில்லுண்டு. ஓ, நீ என்ன பார்த்து வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க. பாரு, இன்னொரு வாட்டி என்ன வா போன்னு கூப்பிட்டு மூஞ்சிலே குத்திடுறேன். எனக்கு இப்படிதான் வரும். சரி, வேணா ட்ரை பண்ணி பாக்க. ட்ரை பண்ணி பாக்குறியா? வீச்சு பண்ணி பாக்குறேன். ஆரம்பத்திலே நீ மரியாதை நடந்திருந்தா நானும் அத்தை பையனும் மரியாதை கொடுத்திருப்பேன். ஆரம்பமே மோதல்ல தானே இருந்தது, அதான் எனக்கு மரியாதை வர மாட்டேங்குது. வராதுடி, வராது. எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத்தே, கோவக்கார பையன் ஏதாவது பண்ணிடுவான், வாயை கொடுத்துட கூடாது. அந்த பையன் இருக்கட்டும். பசிக்கல? உனக்கு பசிக்குதா? எடுத்து சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். ஆமா, நம்ம ஹோட்டல்ல தங்கியிருக்கோம்ல, இதுலனா இன்னொன்னு சாப்பிடுறதுக்கு துணி கடையை வந்து மாட்டியிருக்கோம். துணியை வேணா வேற எதுவும் போட்டுக்கலாம், வயிற்றுக்கு ஒன்றும் கிடைக்காது. சிக்குனதே சிக்குனு, ஒரு ஹோட்டல்ல சிக்கிருக்க கூடாதா? பைத்தியாவது நிறைச்சிருக்கலாம். ஐயோ, வயிறு பசிக்குத, என்ன பண்ண? இப்ப இந்த பிரெட் எடுத்து சாப்பிட்டா இது ஏழனமா பாப்பா. வேண்டாம் வேண்டாம். மத்த நாளா இந்த பிரெட்டை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, பசியோட இருக்கு. இப்ப பிரெட்டு கூட எனக்கு ருசியா இருக்கும் போல தோணுது. ஐயோ, பசி தாங்க முடியலையே. பிரெட் எடுத்து சாப்பிட்டுருவோமா? ஐயோ, இப்படி சாப்பிட்டா இவ கொஞ்சம் இலக்கணமா பாத்துருவாள. எனக்கு பிரெட்டையே குறுக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பசிச்சா சாப்பிட வேண்டியதானே, அவனுக்கு அதுக்கு வச்சிருக்க. ஓ, கௌரவ குறைச்சலா? மௌனே, நீ எப்படி சாப்பிடாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். சாப்பிடுறதே சே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படியா? நேத்து ஒரு நாள் கழிஞ்சிருக்கு, இன்னைக்கு பாரு மௌனே, உனக்கு பசிக்கலையாங்க. இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு விடிஞ்சு 3 நாள். உசுரோட இருந்தா பாப்போம். ஐயோ, இவ வேற அதை சொல்லியே பயங்காட்டுறாளே. எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னு வரட்டும் போது என் போன் மிஸ் ஆயிருக்குது. இப்ப போன் மட்டும் இருந்தா எங்க அப்பாக்கு போன் அடிச்சா ஒரு விஷயம் எடுத்து கூட்டு போயிருப்பாரு. ஒன்னி நான் கொண்டு போட்டுட்டு போயிருப்பேன். எல்லாம் போச்சு. பாவி பையன், அப்ப கூட என்ன கொண்டு போட்டுட்டு தான் போவேன்னு சொல்றான். இரு மௌனே, நாட்டி படைக்கணும் இல்லையன்னு மட்டும் பாரு. அப்பா, பசிக்குதே. ஓ, இதுதான் பசியா? பசினா என்னன்னே தெரியாம வளர்ந்தேன். இப்ப பசிய உண்டாக்கி விட்டுட்டால. அடியே, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எதுக்கு? நான் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் நீ தானே? ஆமா, நான் தான் உங்களை தெருத்தருவா என்ன வரட்ட சொன்னேன். தெருத்தருவா இல்ல, ஊரா. இது எந்த ஊர்னே எனக்கு தெரியல. காலையில வரட்ட ஆரம்பிச்சது, நைட் வரைக்கும் வரட்டி இருக்கீங்க. பின்ன அப்படிதான் ஆகும். ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டேன். 150 கிலோமீட்டரா? ஆமா, பஸ்ல ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்போம். பாலத்தி, அந்த பஸ்ல ஏறி நீ யாருன்னா? நீங்க கொல்லுவீங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமோ? தப்பிக்கிறதுக்காக யாருன்னு நீங்களும் அந்த பஸ்ல ஏறுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இது எந்த ஊரு? எனக்கு என்ன தெரியும்? இது சிட்டியா தானே இருக்குது. அப்ப இதான் மெயின் சிட்டியா தான் இருக்கும். இருக்கும், வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு பாரு பொண்ணு. எனக்கு தூக்கம் வருது. அது எப்படி இவ்வளவு பட்டினில உனக்கு தூக்கம் வருது? அதெல்லாம் எனக்கு வரும். எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. என்ன இவ்வளவு வந்தது? ஒண்ணு இதுக்காகவே உன்னை கொல்ல வேண்டி. 4 நாள் என் பிசினஸ் அவுட். உசோட போமாங்கறே தெரியல. இத 4 நாள் பிசினஸ் போயிட்டா. உங்க வீட்ல இருக்கவங்க கவனிப்பாங்க. போய் பேசுன, இங்க உன்னை கோயத்து நினைச்சு கொண்டுருவேன். என்னையும் கொண்டுட்டீங்கன்னா பொணத்தோட தான் உட்காந்துருக்கணும் 4 நாள். காதலுக்கு கூட பேசுறதுக்கு நாதி இருக்காது. தனியா எடுத்து போறல, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விடவே மாட்டேன்டி. கொன்னுருவானு? உன்னை உசுரோட விட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்னி ஏதாவது பண்ணிட்டீங்க, நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பரவாயில்லடி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சாவதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இங்க எனக்கு வாழறதுக்கு எதுவும் இல்ல. இருடி இரு. எல்லாத்துக்கும் காரணம் நம்புதான். அவங்க என்ன பண்ணாங்க சார்? அந்த பொண்ணை வட்டிட்டு போனது ராஜா.
இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியல. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுது, ராஜா கோலத்துக்கு வெளியே வர முடியாது. என் புள்ளிய மிரட்டு இருக்கீங்க, எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. உங்க முன்னாடி என் முன்னாடி அந்த பொண்ணை வெட்டிட்டு போனா நான் ஒருத்தனே சாட்சி போதும். அம்மா, ராஜா மட்டும் திரும்பி வரல, நீ உசுரோட இருக்க முடியாது. அந்த பொண்ணை எதுக்கு சார் மாட்டிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி என் முன்னாடி தானே ராஜா அந்த பொண்ணை வெட்டிட்டு போனா. இவ்வளவு அக்கறையா இருக்கவரை அங்கே தடுத்துருக்கணும். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ராஜா மட்டும் என் கையில சிக்கனா குழி தோண்டி நானே புதைச்சிருவேன். நான் யாருன்னு தெரியாம நீங்க மாறாதீங்க. நீங்க யாராவது இருந்துட்டு போங்க. இந்த அம்மூசுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்தது கன்ஃபார்மா நீங்க தானே நானே நிரூபிச்சிருவேன். உங்க பையன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு எல்லாம் தடுச்சுட்டு இருக்கீங்க. ஏன் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிதான் ராஜா ஓடனா? இல்ல இந்த பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால? இவன் மனசுல என்னமோ இருக்குது. இந்த பொண்ணு மனசு ஏதாவது இருந்ததுன்னா ராஜா கல்யாணம் பண்ணதுக்கு ஸ்டேஜுக்கு வந்துக்க மாட்டா. உங்க முன்னாடி தான் வந்து நின்னா சும்மா அந்த பொண்ணை குத்த கண்டுபிடிக்க விட்டுட்டு உங்க மகன் எங்க ஓடி போறான்னு கண்டுபிடிங்க. இவன் எதுக்கு அம்மாக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான்? தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே உண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு உண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. ஜெயில அந்த மாதிரி இருக்குது. வைத்தனா பிடிச்சிட போல இருக்கு. ஐயோ, இவ பாட்டுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கா. ஒருவேளை எனர்ஜி எல்லாம் போயிட்டுனா. இங்க பாருங்க, ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் கத்தாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. பைத்தியம் பிடிச்ச போல இருக்குதே. இப்படி கத்திட்டு இருந்தீங்க, உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிரும். சொல்லத கேளு ராஜா, கத்தாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. சரி சரி சரி, பொறுமையா இருங்க. 4 நாள் இருக்கணும்ல, பொறுமையா இருங்க. அதனால ஐயோ முடியலையே, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? பைத்தியம் பிடிச்சிட போல இருக்க. ஐயோ, இவனுக்கு ஒரு மாதிரி வருது நினைக்க. சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பார்த்துக்கிட்டு ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த 4 நாளே கடவுள் உங்களுக்கு கொடுத்த விடுமுறையா நினைச்சுக்கோங்களேன். எனக்கு எந்த லீவும் தேவையில்லை. நான் வீட்டுக்கு போகணும். என் அப்பாவை பார்க்கணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போக முடிஞ்சா போயிருக்க மாட்டோமா? எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ, இவன் ரொம்ப கோபப்படுறானே. ஏதாவது ஆயிட்டுனா ஐயோ, வேற வழி இல்ல, சமாதானப்படுத்திட வேண்டியதா. இங்க பாருங்க, இப்பெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி கத்துனா எனர்ஜி எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பாதிப்புனா என்ன பண்ண முடியும்? 4 நாள் எப்படி வெளியில போக முடியாது. ப்ளீஸ் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க எதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியமா உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன கொல்ல தானே செய்யணும், கொண்டுக்கோங்க. இல்ல நானே என்ன மாச்சிக்கிடுதேன், போதுமா? அதுக்காக இப்படி கத்தாதீங்க. என் அத்தை பத்த மூத்த புள்ளல்ல. அத்தைக்கும் மாமாக்கும் நீங்க ரொம்ப பெசல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கூலாவுங்க. என்ன சமாதானப்படுத்திட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? சரி, நீ 4 நாள் தானே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் ஓகே. அதுக்கு முன்னாடி நீயே சாகுற மாதிரி நான் பண்றேன். சரி, இறக்கி விடுங்க. அதான் சமாதானப்படுத்துறிய. இப்ப படுத்துறது சரியான ஒரட்டு பேலா இருக்கா. இறக்கி விடுங்க. முடிஞ்சா இறங்கு. எப்படி பிடிச்சிருந்தா இறக்கி விடுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குது. இறக்கி விடுங்க.
நான் போறேன். முடியாது. முரட்டு பைய மரியாதை இறக்கி விட்டு. என்னது? இப்படி பிடிச்சா இப்படி இரும்பு பிடி மாதிரி இருக்குது. என்னை இறக்கி விடு. உன்னை போய் சமாதானப்படுத்த வந்து பாரு. இறக்கி விடு. அதான் சொல்றேன், சமாதானப்படுத்து. சண்டை வேலை பார்க்காத மரியாதை இறக்கி விடு. ஓய், சமாதானப்படுத்த வந்தல்ல, சமாதானப்படுத்து. நம்ம மாதிரி முரட்டு பையனால சமாதானமே படுத்த முடியாது. நீ எக்கேடு கட்டு போ. என்னடி நாசம் போ. நீ இப்படி கத்திட்டு கிடந்தா 2 நாள் செத்து போயிடுவேன். என்னடி போ. நான் போறேன். போயிருவ. விடு. நான் போறேன். முடியாதுடி. உன்னை கொன்னுதான் தண்டனை கொடுக்கணும் இல்ல. இப்படி கூட கொடுக்கலாடி, இப்ப தெரிஞ்சு போச்சு. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு. அது ரெண்டு உடல மட்டும் எனக்கு மரியாதை கொடுக்க தெரிய மாட்டேங்குது. சரி, அத்தை பையனு தெரியும். ஒரு அட்லீஸ்ட் உறவு சொல்லி அதை கூப்பிட்டுருக்கலாம். அதை நீ பாப்போ. இதுக்கே உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன். சரி, நான் உறவு சொல்லி கூப்பிடுறேன். விட முடியாது. ஏன்? முடிக்கதானே செஞ்சிருக்க. மரியாதை விடு சொன்ன. நீ மரியாதை கொடு. தெரியாம சமாதானப்பட்டு விட்டுட்டேன். விடுங்க அத்தா. விடுங்கத்தான்னு சொன்னேன். அத்தா, நான் உனக்கு அத்தா. போடி. உன் குடும்பமே எனக்கு வேண்டாம். இதை நீ உறவை சொல்லி கூப்பிடுதியாங்க. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? அதான் அத்தை படிக்க மரியாதை இல்லாம வந்துட்டு பாத்தியா? அப்ப நான் என்னதான் சொல்லணும்? வாங்க போங்க சார்னு சொன்னா போதும். அவ்வளவுதானே சார். விடுங்க சார். இதுக்காக விடுறேன். நான் அங்க போறேன். போ. விடுங்க. அதான் நீ சாமர்த்திய காரியாச்சே. தட்டி விட்டுட்டு போ. இதுல இவன் பக்கத்துலயே போயிடக்கூடாதுப்பா. இது சரியான முரட்டு புத்தி உள்ளடா இருக்கும். இது சரிப்படாது. நாம இவன் பக்கத்துல இருக்கிறது சரிப்படாது. இது சேஃப்டி இல்ல. சரியான முரட்டு புத்தி உள்ளடா இருக்கும். எங்க போன? ஹாய். யாரும் தெரியாத. ஏய் தென்றல். 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 போ. நீ போனாதாண்டி எனக்கும் நல்லது. நான் அதுக்கு நிம்மதியா இருப்பேன். ஓ, எனக்கு என்ன வந்தது? தனியா இருக்கிறதுக்கு பைத்தியம் முடிச்சிட போடுக்க. அவ இருந்த மாதிரி ஏதாவது வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தா எங்க போனான்னு தெரியலையே. நானும் கொஞ்சம் இல்லை மேலிட்டனும். ரொம்ப பண்ணனால தேவைதான். இருந்தாலும் அப்படி பண்ணிருக்க கூடாதோ. அவ பக்கத்துல இருந்தா கூட ஏதோ நாளே இருந்த மாதிரி இருந்தது. அவ இல்லைன்னு ஒரு மாதிரியா இருக்குது. அக்கறையா தான் பாத்துக்கிட்டா. அம்மாவே மாதிரிதான். நான் சாப்பிட மாட்டேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணுவா. ஏய், எங்க இருக்க? வா. எனக்கு ஒத்தில இருக்க முடியல. வா. பிற நான் கத்துவேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும் பாத்துக்க. முரட்டு பையன். நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அத்தை பையனாச்சேன்னு பக்கத்துல வந்தா போடா. முரடு முரடு முரட்டு புத்திக்காரன். ஏய், எங்க இருக்க? பிற நான் கத்துவேன். எனக்கு ஏதாவது ஆயிரும். நீ எக்கேட கட்டு போ. எனக்கு என்ன வந்திருக்கு? எங்க அம்மாக்கு நானா உசுரு, என் அப்பாக்கு நானா உசுரு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க. உங்க அத்தைய உசுரோடே பார்க்க முடியாது. ஐயோ, இப்படி சொல்லியே மிரட்டுறானே. வந்துரு, நான் கத்துவேன். ஒத்தையில இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எங்க இருக்க? கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அப்பா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. ஏய் ஏய், எங்க இருக்க? இவன் பாசம் வச்சாலும் ஒரேடியா வைப்பா போலுக்க. அப்பா, இவனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சைக்கோ சைக்கோ சைக்கோ. நான் கத்த போறேன். கத்தி தொலை. அப்படியே கத்தி கத்தி செத்துரு. அப்பா, என்னால முடியாது. ஏய் ஏய் ஏய். என்ன விட்டுட்டு வந்து ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறேன். ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்க விட்டுட்டீங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன்? கத்த கூடாதுன்னு சொன்னேனா சொல்லலையா? நான் கூப்பிட்டேன்ல, நீ வந்துக்க கூடாதா? இப்படி நடந்துக்கிட்டா எப்படி நடந்துக்கிட்டேன்? அது சொல்லு, நான் என்ன நடந்துக்கிட்டேன்? தெரியாதே. ஏன் உன்னை இறுக்கி கையை பிடிச்சா இதுல என்ன தப்பு இருக்கு? இவன் என்ன அசால்ட்டா சொல்றான்? நான் அடுத்த விட்டு பொண்ணு, அத மறந்துட வேண்டாம். ஏன் அதனால என்ன? கையை பிடிச்சி இவனுக்கு சொல்லி புரியக்கிறதுக்குள்ள வேண்டாம், லைக் கூடாது. என்னமோ எனக்கு பண்ணிருக்கு. சரி சரி, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். எதுக்கும் 10 அடி தள்ளிதான் இருக்கணும், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் தொட்டாட்டு எனக்கு என்னமோ பண்ணிருக்கு. எனக்கு தொட போது எந்த ஃபீலிங்கும் வரல. அதான் சாதாரணமா தொட்டேன். உனக்கும் ஃபீலிங் வந்திருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, கோத்த கப்ப வாங்க போயிருக்க சொல்லிட்டேன். எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரலம்மா. ஆமா, எனக்கு தான் தெரியாம ஃபீலிங் வந்துட்டு போங்க.
சத்தியமா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. சாரி. அதையே சொல்லிக்கிட்டு. சரி, ஏதாவது பேசிக்கிட்டு இரு. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன் ஃபீலிங்கா இருக்கோ? தேவையில்லாம பேசாதீங்க. இங்க நீங்களும் நான் மட்டும் தான் இருக்கோம். புரியுதா? இதான் நான் சூப்பர் சொன்ன மாதிரி இருக்குது. ஐயோ, நான் அப்புறம் இங்கிருந்து வேற எங்கேயாவது போய் வர சொல்லிட்டேன். சரி சரி, அதை பத்தி எதுவும் பேசல. பேசவும் கூடாது. சாரி. சரி, சாப்பிட்டீங்களா? இல்ல, அது அப்படியே தான் இருக்குது. மணி எப்படி 12 மணி வேலை இருக்கும். ஏதாவது சாப்பிடுங்க. பசிக்கல. எப்படி நேரத்துல இருந்தே பசிக்கலையா? பசிக்கல. எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? ஆ, எங்க அப்பா கிட்டே இருந்து வளர்ந்துனா அதான். எங்க அப்பா இல்லைன்னா என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மா விட எங்க அப்பா கிட்ட தான் நான் அதிக நேரம் இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வளர்த்ததை விட எங்க அப்பா தான் என்ன அதிகமாக வளர்த்தாங்க. எனக்கு குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூல்ல கொண்டு விடதா இருக்கட்டும், ட்ரெஸ் மாற்றி விடதா இருக்கட்டும், ஒரு அம்மா செய்யறதை எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு செஞ்சாரு. இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா செஞ்சதே கிடையாது. எங்க அம்மாவை எங்க அப்பா செய்ய விட்டதே கிடையாது. அவருக்கு என்ன அவர் தான் பார்க்கணும். எனக்கு எங்க அப்பா வாசனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி பழகி போச்சு. அவரை பார்க்கலன்னா எனக்கு போயிட்டு முடிச்சிடும். அடப்பாவே, அப்பா மேல இவ்ளோ பாசமா? வாசனை அதுக்கும் மேல என் உசுறு. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிரணுவில் வர உன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகளல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க உறவு ஒரு உணர்வுபூர்வமான பந்தம். வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. என் அப்பாவுக்கு நான் இல்லைன்னா அவ்வளவுதான், வைத்தியமே பிடிச்சிடும். எங்க வீட்டுல என் தங்கச்சி என் தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எங்க அம்மா மேல எங்க அப்பா உசுரா தான் இருப்பாரு. ஆனா என் மேல எங்க அப்பாவுக்கு தனி பாசம். அது எங்க அம்மாவுக்கே தெரியும். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. எங்க அம்மா வயசுல நான் இருக்கிறேன்னு கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது. தனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது. ரோஹித் மாமா கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். போன் வழியா என் குரலை பார்த்தேன். எங்க அப்பா என்னை தேடி வந்தவர். அது தான் புள்ளதான்னு தெரியாம உணர்வுபூர்வமா என்னை வந்து கண்டுபிடிச்சாரு. ஒரு துளி கூட எங்க அம்மா மேல சந்தேகப்படல. என்னை பார்த்த உடனே அள்ளி அணைச்சுக்கிட்டாரு. அதான் என் அப்பா. சந்தேகமா கூட எங்க அம்மாவும் என்னையும் எங்க அப்பா பார்க்கல. பிறக்கும் போதே எல்லாருக்கும் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு 5 வயசுல தான் அவர் அப்பானே தெரியும். அதான் என் அப்பா தான் எனக்கு ரொம்ப உசுரு. அவரை நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. நான் அதுக்கு தான் படிப்பை கூட ரொம்ப விரும்பவே இல்லை. நான் காலேஜுக்கு போனா என் முன்னாடியே வந்து நிற்பாரு. அதனால எனக்கு படிப்புல அவ்வளவு ஆர்வமே இல்லை. அப்பா தான் எல்லாம். என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் கூட பிசினஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட இருந்தேன். என் அப்பாவும் படிப்புல தோத்தாலும் என் புள்ள பிசினஸ் ஜெயிக்கணும்னு அத்தனை பிசினஸ் எனக்கு கத்து கொடுத்தாரு. என் அப்பா எனக்கு சிறந்த ஆசான். நான் இன்னைக்கு எந்த படிப்பு படிக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளவு தொழிலையும் கத்து வச்சிருக்கேன். ஏன்னா கத்து கொடுத்தது எங்க அப்பா வச்ச தொழிலை எவ்வளவு நுணுக்கமா கத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா கத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேன். படிச்சா வாங்கின எங்க அப்பா கத்து கொடுத்தது சிறந்த ஆசான். அப்பா மாதிரி சிறந்த ஆசா அந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு என் அப்பா எனக்கு நிரூபிச்சு காட்டினாரு. எங்க அப்பா பார்த்ததான் முரட்டாட்டமா இருப்பாரு. அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவர் கெட்டவர் ஆவாரு. என் விஷயத்துல மட்டும் எனக்கு ஆபத்துல வந்துட்டுனா அவர் எப்படி மாறுவார்னு யாருக்குமே தெரியாது. என் அப்பா பார்க்கணும். என் அப்பாவை பார்க்கணும். சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட போயிடலாம். இவன் உண்மையிலே மீச வச்ச குழந்தைதான். இது 3 நாள்ல போயிடலாம். நான் பிரெட் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? உங்க அப்பா பார்க்கும் போது நீங்க நல்லா இருக்கணும்ல. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, ஏன் கையெடுக்கல? இருக்கட்டும். என்ன? இல்ல, உன்னை அங்க பிடிச்சவா திமுரு பிடிச்சவா ஊர் சுத்துல வந்து நினைச்சேன். உனக்கு கொள்ளதான் நான் பார்த்தேன். கொண்டுட்டு போகலன்னா வந்து அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சோம் பசிக்கு உணவு கிடைச்ச உடனே அதை நீ சாப்பிடாம எனக்கு வந்து கொண்டு கொடுத்தல. அப்பவே உன் கூட எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிடைச்ச தண்ணீரையும் பிரெட்டையும் எனக்கு கொடுத்துட்டு ஒரு உடம்பு பசியோட உட்கார்ந்துட்ட பாரு. என் அப்பாவும் ஒன்னே மாதிரிதான். அவர் எது கிடைச்சாலும் அவர் சாப்பிடவே மாட்டாரு. எனக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாரு. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. பிசினஸ் விஷயமா வெளியில போகும். அங்க சில நேரம் சாப்பாடு சரியா கிடைக்காது. ஆனா எங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. அதை எனக்கு கொடுப்பாரு. அப்படிதான் நீ பண்ணு பார்த்தேன். சரி, ரொம்ப அப்பாவை நினைச்சிட்டே இருக்காதீங்க. இப்ப ரொம்ப தேடும்.
கொஞ்ச நேரம் மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ம்? முடியல. அப்பாவை ரொம்ப தேடுதேன். நான் 1 மணி நேரம் கூட அப்பா பிரிச்சது இல்ல. இந்த இடத்துல இருந்து நான் அப்பா பார்க்கலையா? அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப பார்க்காம இருந்துருவேன். ஆனா இப்ப என்ன பார்க்காம அவரால இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ஓடி வந்தது அன்பு சாருக்கு தெரியும். நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. நாம எந்த திசையில வந்தோடனே யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் அன்பு சார் கண்டுபிடிச்சிருவாரு. காத்து புகாத இடத்துல கூட அன்பு சார் நுழைஞ்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அன்பு சார் கண்டுபிடிச்சிருவாரு. எப்படி இன்னைக்கு இல்ல நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம். அது வரைக்கும் பட்டினியா இருக்க கூடாது. சாப்பிடுங்க. ஆ, சரி. என்னங்க சாப்பிடுங்க. ச்சே, பாவம். ச்சே, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வசதியா இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க, திமிர் பிடிச்சவங்களா இருக்காங்க நினைச்சிட்டேனே தவிர அவருக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேனே. அவர் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்கிறத நான் மறந்துட்டேனே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. சாப்பிடுங்க. அப்பா சாப்பிட்டுக்க மாட்டாரு. அத்தை இருக்காங்கல்ல, நிச்சயமா சாப்பிட வச்சிருப்பாங்க. சாப்பிட வச்சிருப்பாங்கல்ல. ஆ, நிச்சயமா சாப்பிட வச்சிருப்பாங்க. இப்ப நான் உங்களை சாப்பிட வச்சேன்ல, அதே மாதிரி அத்தையும் முதல்ல சாப்பிட வச்சிருப்பாங்க. நீ என்ன சொன்ன? அது இல்ல, நான் உங்களை சாப்பிட வச்ச மாதிரி அத்தையும் சாப்பிட வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம், பத்தாது. ப்ளீஸ் கட்டாயப்படுத்தாதீங்க. நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி பண்ணணும். உங்களை எப்படியாவது உங்க அப்பா கிட்ட கூட நான் ஒப்படைக்கணும். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட்டுட்டேல, நீ சாப்பிடு. ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். சொல்றேன்ல, சாப்பிடு. ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இல்ல, எனக்கு வேண்டாம். இது பத்தாது. ஒருவேளை 2-3 நாள் ஆயிட்டு எனக்காக நீ சாப்பிடாம இருப்பியா? உங்க அப்பாவுக்காக அவர் பிள்ளைய அவர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும்ல. உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்டத்திலே உன்னிடத்தே என்னை விட்டு ஈடுபே. உணர்வுகள் ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. சரி, நீங்க சாப்பிட்டீங்கல்ல, தூக்குங்க. தூக்கம் வரல. சரி, அதுல உட்காந்துருக்கேன். ஏன் இது உட்காந்தது? இல்ல, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதான் ஃப்ரீயா உட்காந்துக்கலாம்ல. பரவாயில்ல, இதுல இரு. நீ பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படியே இரு, சரியா? ஏன் பயப்படுதா? ஒன்றும் இல்ல. ஏமாதான் கேட்க. உனக்கு இந்த பாய் ஃப்ரெண்டு யாருமே இருந்தது இல்லையா? இல்ல. அதான் நான் சாதாரண தொட்டா கூட உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆ, அதான் நான் சாதாரண தொட்டா கூட உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ வளர்ந்த விதம் அப்படி. பயப்படாதம்மா, ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி. அதிசயமா ஃபீல் பண்ணாத. அத்தை பையன் தானே, அப்படி நினைச்சுக்க. சரி. உனக்கு பயம் தேடு. உனக்கு யாரும் என்ன பண்ணுனா? இல்ல, யாரும் என்ன தொட்டு பேசுறது இல்லையா? அதான். ஓ, அப்படியா? இந்த காதல் அது எனக்கு வரல. ஏன்? என் அத்தை பண்ண தப்ப நான் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே எனக்கு அந்த ஆசை இல்லாம பண்ணிட்டாங்க. சாரி. ஏன் சாரி கேக்குறீங்க? உன்னை பத்தி புரிஞ்சுக்காம. பரவாயில்ல. சரி, எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் அங்க உட்காந்துருக்கேன். ஆ, சரி, போ. பழைய பொன்னே கண்ணே இங்கே வா. கவிதற்கு என் பொன்னுலகம் பெண்ணொரு பட்டம் இருக்கு கண்ணே வா. அந்த மனம்தான் என் வண்ணவனம் வந்துலவும் அந்த மனம்தான் அன்பே வா. சுமையானது ஒரு சுகமானது சுவை நீரா. உன் பக்கத்துல தான் எனக்கு நல்லா இருக்கு. என்னால தனியா இருக்க முடியல. நான் இன்னும் தொட்டில பேச மாட்டேன். பயப்படாத. அவன் பக்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான்.